கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு சீயோன் சபையின் வாக்குத்தத்தம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 2:19. யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபு என்றால் எத்தன். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரையும் ஏமாற்றி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சமாதானத்தையும் தரவில்லை. ஆனால் எப்பொழுது யாக்கோபு தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தன்னுடைய தீய நிலையையும் தன்னுடைய மோசமான வாழ்க்கையும் ஆண்டவருக்கு அறிக்கையிட்டும் போது அன்று முதல் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அன்ற இரவிலே ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். அன்புடைய தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன்னுடைய தீய வழிகளை விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பினால், மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.